ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வாழன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள் போயிடலாம். சொல்கிறான், எதிரின் பெயரை கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் எப்படி அவர் எல்லாரையும் நான் கொன்று விடுவேன். சரியா வேலை உடைகள் விஷம் எல்லாம் கிடைச்சதா? ஒரு கருப்புக்காரன் இவ்வளவு பொருள் விற்கிறான் என்று நினைக்கிறியா? இதோ போ. ஹீரோ சொல்கிறான், இந்த கரடி 74 பேருக்கு கொன்றவருக்கு ஒருவருக்கு சொந்தமானது. அந்த ஜாடி மியாவோ பழங்குடியினரிலிருந்து நேரடியாக வந்த சில கொடிய விஷம் உள்ளது. அது உண்மையான ஒப்பந்தம் என்றாலும் நான் ஒருபோதும் சோதித்ததில்லை என்றாலும் நீ ஏமாந்துட்ட கடைக்காரன் சொல்கிறான். டிசிஹெச் எவ்வளவு பணம்? ஹீரோ சொல்கிறான், இருந்தாலும் நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். மியாவோ விஷம் அளவுக்கு நல்லதல்ல, ஆனால் அது இன்னும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நான் ஆர்டர் பண்ண பொருளை நாளைக்கு எடுத்துக்கொள்கிறேன். இது என்ன? கால்நடைகள் அயகும்போது நான் அதை பயன்படுத்தினேன். ஏன், அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? ஹீரோ சொல்கிறான், மோசமாக இல்லை. என் ஆர்டர் ரெடியாக வரைக்கும் இது நான் கடனாக வாங்கிக்கிறேன். என்ன ஒரு விசித்திரமான ஆள். ஆடடா, அவன் உண்மையில் ஒரு பேயாக இருக்க முடியுமா? இல்லை, பேயும் இல்லை, அது முக்கியமும் இல்லை. என் மகளை போய் வாங்கும் வரை என்னோட வாக்கிக்கு கொடுக்க வேண்டிய விலை குறைவு. பிளாக் டவர் பிரிவில் 3 பேர் வாசலில் இருக்கிறார்கள். அது யார்? பையா, நம்ம ஒரு முக்கியமான சந்திப்பின் நடுவில் இருக்கிறோம். இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம். உங்கள் கையில் என்ன இருக்கு? பயங்கர நாத்தடிக்குது, வேற எங்காவது போயிடு. நான் சொல்லது கேட்கல. ஹீரோ அடிக்கடி தவட பிச்சுக்கின்னு போயிடுச்சு. கைத்து அந்த செல்லு திரும்பிச்சு. லீவா? இந்த ஆள் யாரு? இவன் சொல்கிறான், அவன் கையில் என்ன வச்சுன்னுக்கிறான். பக்கத்தில் சொல்கிறான், அது குதிரை எலும்பு. ஹீரோடா அந்த குதிரை எலும்பு வச்சு சொயிட்டி அழிச்சு அட செத்து போங்கடா நாய்களே. போதுமான அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிளாக் டவர் கேங் எதிரிகளின் முந்தைய போராளிகள். நாங்கள் அவர்களை விட்டு தப்பிக்க அனுமதித்தேன். மேலும் பல உயிர்கள் பலியானதால் பிறகு அவர்கள் எதிர்த்தாக்குதல். ஆனால் இந்த ஆள் நன்றி. இந்த ஆள் ஓடி போகும்போது எப்படி ஓடி போவான் எனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்தில் அவர்கள் ஒவ்வொன்றையாக நான் கொன்று விடுவேன். அச்சோ, என்னாச்சு எல்லாருக்கும்? ஹீரோவில் அவன் மண்டே 2 பொந்துட்டு உள்ள நந்து போகிறான். என்ன வெளியே சத்தம் கேட்குது? இங்கே ஒருத்தன் வந்துக்கிறான் பாரு. இவன் சொல்கிறான், நீ தான் இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணமா? நான் நல்லா தூங்கி நின்றேன், அதை நீ கெடுத்து விட்டுட்டியே. கண்ணில் பேட்ச் போட்டவன் சொல்கிறான், அந்த பிரிவு தலைவர் ஒரு விருந்தினோட ஒரு சந்திப்பில் இருக்கிறார். நீங்கள் விரைவாக சமாளித்து விடுவீங்களா? ஹீரோ சொல்கிறான், இந்த 4 3வது மற்றும் 2வது விகிதத்துக்கு இடையே எங்கே உள்ளே? அப்போ அந்த ஆட்கள் இப்படித்தான் இருப்பாங்களா? பிளாக் டவரின் 4 உயிரடுக்குகளா? சரியா? அவன் மூஞ்சி கண்ணெல்லாம் பாருங்க. அவன் மெல்ல மெல்ல ஓடு. ஹீரோ வயிற்று அடிக்கி அவன் கண்ணு வாயெல்லாம் எல்லாம் கலங்குது. வாய்ந்து அடிக்கிற மாதிரியே போயிட்டான். அடிவாங்க கத்துறான். இவன் சொல்கிறான், நீ என்னடா பெரிய புடுங்கியாடா நீ? புடுங்கின்னு சொன்னால ஹீரோ அவன் கண்ணை 2 எத்தையும் நோண்டி எடுத்துட்டான். என் கண்ணு வலிக்குதே. பேட்ச் போட்டு சொல்கிறான், கோயில் லிட்டிம்பாங் மொட்டை அவனை போய் அடிச்சு நொறுக்குடா. ஹீரோவில் அப்படியே நின்று அப்படியே அந்த எலும்பு தூக்கி போடுறான். பேட்ச் போட்ட மண்டிலே போய் நறுக்குன்னு அச்சு அவன் கையிலே ரிட்டர்ன் வந்துச்சு. சும்மா மாஸ்க் காட்டி அப்படியே கையில் பிடிக்கிறான் ஹீரோ. ஹீரோவில் அப்படியே சும்மா ஃபாஸ்ட்டாக போகிறான். ஐயோ, என் கண்ணுகளுக்கு என்ன ஆயிடுச்சு? சும்மா ஹீரோ எலும்பு வச்சு மண்டிலே ஒரு அடி. அப்படியே கண்ணெல்லாம் கணங்குது. அடா, நீ உன்னை சும்மா விட மாட்டேன். நீயும் அதே துன்பத்துக்கு நான் உள்ளாக்கிடுவேன். நீ எப்படி எப்போதும் மற்றவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்வது என்பது வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் இப்போது நீங்கள் தான் திருட போகிற மாதிரி தெரிகிறது. அது ரொம்ப வலிக்குமா? ஹீரோவில் அந்த எலும்புச்சி ஜாடியை வச்சு தூள்லாம் கீதுல அதெல்லாம் கை கால் போயெல்லாம் கீக்கிதான் வந்து. கூல் சிலோர். ஹீரோ சொல்கிறான், ஜீஸ், நீங்கள் எதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நான் இங்கே உள்ள பொருட்களை மட்டும் திருடுவல்ல, உங்கள் ஆத்மாவை நான் திருட வந்தேன். அப்படியே சொல்லிட்டு ஹீரோ அடிச்சடிக்கு மண்டையிலேருந்து ரத்தம் தெளிக்குது. மொட்டை பார்க்குறான், என்னடாப்பா இவன் இப்படி அடிக்கிறான்? இது எந்த மாதிரி பையன்? பிளாக் டவர் பிரிவின் கூட யாரும் இதை கொடூரமாக எடுத்து போராட மாட்டார்கள். மேலும் ஒரு குதிரை எலும்பை ஆயுதமாக பயன்படுத்தி எல்லாரையும் ஓடிச்சிட்டானே இந்த ஆளை. அவன் ஒரு அரக்கன். நண்பர்களை ஹீரோ பாருங்க, மாசாகிறான் குதிரை எலும்பு கையில் வச்சுக்கின்னு. அப்படியே பொறுமையாக ஹீரோ நந்து வரான். மொட்டைக்கு கத்தி கை கால்லாம் உதுது. ஹீரோலாம் மாதம் முறைச்சி பார்க்குறான் மொட்டையை. மொட்டை சொல்கிறான், ஒரு நிமிஷம். ஹீரோவில் அப்படியே சும்மா எலும்பில் ரத்தம் பாருங்க கைஸ். அப்படியே சும்மா வச்சு அப்படியே இடுப்புலேயே ஒரு அடிக்கி அவன் போய் சோத்துலேயே முட்டிக்கினான். மொட்டைலாம் கத்தினே போய்கிறான். மொட்டை பயத்தில் சொல்கிறான், நீ யாரு? உங்களை யார் அனுப்புனது? ஹீரோ சொல்கிறான், நான் தாண்டா உன்னோட யம. பிளாக் டவர் பிரிவு
மட்டும் சொல்கிறான் ஒய் பிளாக் டவோவா? ஹீரோலாம் அந்த கண்ணு பார்த்து இல்லையாச்சான் அடிச்சு அடிக்கி பிளட்டெல்லாம் தெளிச்சிச்சு. ஹீரோ சொல்கிறான் பிளாக் டவோ 4 உயிரடுக்குகளை நான் கவனித்து கொண்டேன். அது கட்டணத்தை ஈடுகட்ட போதுமாக இருக்க வேண்டும். கடை கீப்பர் எழுத்துணை இந்த இடத்துக்குள்ளே 2 பேர் பேசியிருக்கிறாங்க. அதனால் அந்த பணி தோல்வியடைந்து விட்டது ஆமாவா? மாஸ்டர் கோபமாக இருக்கிறார். நிச்சயமாக அந்த இளம் மாஸ்டரும் அப்படித்தான். பிரிவு பேசுகிறான். நீங்கள் பிளாக் டவோ பிரிவரை கொலையராக மாறு வேஷம் வெற்றி பெற்றிருந்தால் மேலும் புலி அமலா பணியகத்தின் மீது தாக்குதலை நடத்தலாம். திருடப்பட்ட சரக்கு ஜாவா குலத்தின் வெகுமதி பணத்தை நீங்கள் பெற்றிருக்கலாமா? ஆனால் நீங்கள் முட்டாளாக எழுத துடிக்கிறீங்க. பிரிவு சொல்கிறார். பிளாக் டவோ பிரிவு தலைவர் ஐயோ அன்புஸ் தோல்வியடைந்து விட்டார். என் ஆட்களை நாங்கள் இழந்து விட்டோம். இப்போது நம்ம தீய கூட்டாளிகளுக்கு நம்ம அஞ்சலை கூட செலுத்த முடியாது. பணம் சேகரிக்க வெளியே வந்தால் என்ன செய்வது? பிறகு என்ன செய்வது? அந்த பிரிவு சொல்கிறார். இது கையிலிருந்து வெளியே வந்து விட்டது. புலி அமலா பணியகத்தின் அகற்றுவதற்கு போதுமான ஆட்களை நாங்கள் அனுப்பணும். அவை அதற்கு பதிலாக அழைக்கப்படும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. யாரும் உயிரோடு திரும்பவில்லை. அங்கே என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை. மூஞ்சில மார்க் இருந்தவன் சொல்கிறான். ஆரம்பத்திலே 4 பிளாக் டவோ உயிர் அடுக்குகளை அனுப்பியிருக்க வேண்டும். பெரிய சொல்கிறார். இது இப்படி ஒரு நான் நினைக்கவில்லை. புலிக்குழு பிரிவு பாதுகாவலர்கள் எவ்வளவு வலிமையாளர்கள் என்று நீங்கள் முன்னாலே எங்களிடம் கூறியிருந்தால் இந்த குழப்பத்தில் நம்ம இருக்க மாட்டோம். இது எங்களுடைய தவறு என்று சொல்கிறீங்களா? அப்போ பெஞ்சில் கையச்சு சொல்கிறான். நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். இதை மறுபடியும் திருப்பினால் நீங்களே இறந்து விடுங்கள். புரிந்ததா? தலையில் கை வச்சு சொல்கிறான். எனக்கு புரிஞ்சது. புலி அமலா பணியகத்தின் அவர்கள் போக்குவரத்தின் தவறவிட்ட தவற டைகர் பீட் பிரிவின் மூளை சிக்காது. அந்த இளம் மாஸ்டர் திருமணத்தின் திட்டங்களின் முன்னேறாது. அந்த பொண்ணை கூட்டின்னு போகிற வரைக்கும் அந்த தம்பி ஓய்வு எடுக்க மாட்டான். பெரியவர் சொல்கிறது. நான் தான் ரெடி ஆயிடுச்சின்னு சொன்னேன். ஏற்கனவே போதும். 2 பேர் பார்க்குறாங்க கதுவாண்ட. அந்த கதவிலிருந்து என்ன சத்தம் வந்தது? 4 உயிரடுக்குகள் பாதுகாக்க வேண்டும். 2 பேரும் கதவு பார்த்துக்கன்னு பயத்தில் இருக்கிறாங்க. ஹீரோவில் பொறுமையாக நந்து வரான். நந்து வந்து கதவு தந்தான். கதவு தந்து அந்த 4 பேர் மண்டையும் உருட்டி விட்டான். உருட்டின்னு போய் அவங்களாண்ட போய் விது. அப்படியே 2 பேருக்கு கைக்கெல்லாம் உதுத்து ஐயோ பயத்தில் சொல்கிறான். 4 உயிரடுக்கு தலைகள் சொல்ல வேண்டாமா? ஆஸ்டர் விதியின் ஒரு குறிப்பை அனுப்பியது. ஹீரோவில் எலும்பு வச்சின்னு முறைச்சின்னு பொறுமையாக போகிறான். நான் ஜாவா குலத்தின் சேர்ந்தவன். பிளாக் டாவோவுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் பேச்சுவார்த்தை நடத்த தான் வந்தேன். தான் ஹீரோவில் கோவத்தில் வாயை கச்சிக்கினான். காட்சியை பார்த்து நீ இங்கே அவர்களை துடைத்து விட போகிறாய். சரியாக நான் ஒரு கை கொடுக்கலாமா? ஐயோ என் கண் வலிக்குது. என்ன நரகம்? ஹீரோவை அடிக்கிறதுக்குள்ள கையில் கத்தேசின்னு பொறுமையாக ஏஞ்சிக்கிற தலைவர். நான் பிளாக் டவோ சேர்ந்தவன் இல்லை. ஐயோ உச்ச அசுரக்கலை திறமையான அசுரர்களின் உடைப்பவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அரக்கனின் ரத்தம் பிரேக்கரின் ரத்தம் தற்காப்பு கலைஞருக்கு ஒரு கொடிய விஷம். ஹீரோ பேசுகிறான். அது ஒரு உண்மையான அரக்கனின் விஷம் போல கொடியதல்ல. ஆனால் அது மிளகாய் தூள் மாதிரி அடிச்சு மாதிரி கொட்டணும். அடா டேமேட் உன்னிடம் என்ன தவறு இருக்குது? கத்தியத்தை ஹீரோ மேலே வீசுகிறான். ஹீரோவில் கொஞ்சம் நொடியில் பின்னால் தப்பிச்சிட்டான். அவனுடைய தற்காப்பு கலை முதலிடமாக வகிக்கிறது. ஆனால் 4 உயிரடுக்குகள் இணையாக இல்லை. இன்னும் சண்டை போடு. ஹீரோவில் 2 பேரும் பயத்திலே பார்த்து நிற்கிறாங்க. ஐயோ பேய் கலைகளா? ஹீரோ பின்னால் பாருங்க ரத்த பேய் எப்படி தெரிகிறது. ஹீரோ அப்படியே சும்மா எலும்பு பொறுமையாக எடுக்கிறான். தலைவர் இல்லை கத்தியத்துக்குன்னு ஹீரோ தலையை வெட்டத்துக்கு போகிறாரு. நீங்கள் ஆஸ்டோஸ் அல்ல, நீ ஒரு பைத்தியக்காரன் பேய்டா. ஹீரோவில் எலும்புத்துக்குன்னு பாஸ்ட்டாக போகிறான். போய் காலிலே ஒரு அடி. அப்படியே லக்கி வீட்டுக்கு முன்னாடியே போய் அப்படியே சும்மா போய் பாஸ்ட்டாக ஒரு அடி மண்டிலே வீஞ்சி அடிச்சு அடிக்கி நங்குன்னு மண்டியில் அடிக்கிறான் ஹீரோ. சும்மா வெறி கொண்டு வச்சு அப்படியே சும்மா முடிச்சிட்டான். கதை ரத்தம் ஓய்வுது. பெரியவரில் டென்ஷனாக சொல்லுவார். மரபுவை மற்றும் மரபுவை அல்லாற்றவற்றுக்கு இடையில் இல்லாத சித்தாண்டு மற்றும் நெறிமுறை பிரிவை மீறுதல். அவர்கள் தீய அவதாரம் எடுத்தவர்கள். பெரிய மகானை அழைக்க வேண்டும். இதில் அச்சு முடிச்சுட்டு எலும்பு வெளியெடுக்கிறான். அந்த வயசானவங்கள பயத்தில் அந்த அரக்கனின் ஒருவன் பிளாக் டாவோ பிரிவில் தோன்றுகிறான். பேய் சக்தி பயன்படுத்துகிறவன். ஒரு குறிப்பிட்ட சாம்ராஜ்யம் அடையும் வரை காட்டு மிராண்டி மிருகங்களே அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் படுகொலைதான். அந்த ஜாவோ பயனால் அவர் திசை திருப்பப்படும் போது நைஸா எங்கேருந்து தப்பிச்சு தீய கூட்டணியோட தொடர்பு கொள்ள முடியும். ஹீரோ சொல்கிறான். எங்கப்பா தப்பிச்சு வர்ற நீ? அல்லது அது தோல்வி அடைந்து விட்டால் ஒருவேளை திருமண கூட்டமாக இருக்கலாம். கிளையோ எப்படி? அது உண்மையிலே நீங்கள் தானே இல்லையா?
பெரியவரில் பயந்துன்னு சொல்கிற. என்ன இந்த ஆளுக்கு மனசு நல்லா இருக்குதா? அந்த அரக்கன் பேய்க்கலை மாஸ்டர் செய்த பிறகும் இன்னும் புத்திசாலியாகத்தான் இருக்கிறான். ஹீரோ சொல்கிறான், ஒரு உச்சகட்ட மாஸ்டர். அதற்கு மேல் அவன் தனது பேய் சக்தியை கட்டுப்படுத்துகிறான். ஐயையோ, என்னை விட்டு விடுங்கள், தயவு செய்து விட்டு விடுங்கள். நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நீங்கள் கேட்கதை எதையும் நான் செய்கிறேன். தீய கூட்டணிக்கு செலுத்துவதால் சாபக்கேடு. தீய கூட்டணி கொள்வதெல்லாம் சாபக்கேடு. ஏதாவது நடந்தால் தலையை எந்த விடுவேன். ஆனால் மாண்புமிகு ஐயா, நீங்களும் சாட்சி சொல்லக்கூடாதா? ஹீரோ பேசுகிறான், இந்த ஆள் நான் எதிர்பார்த்ததை விட தெரிஞ்சவன் இல்லை. பிறகு உங்கள் தற்காப்பு கலையை விட்டு விடுங்கள். பெரிய சொல்கிற, என்ன என் தற்காப்பு கலைகளா? நீ மறுத்தால் உன்னை நான் கொன்று விடுவேன். பெரிய சொல்கிற, சரி, என் தற்காப்பு கலை கைவிடுவதால் மரணத்துக்கு சமம். அப்படியானால் குறைஞ்சபட்சம் ஒரு முறையானது திருப்பி தாக்குங்கள். எனக்கு தெரியும், பெரிய விஷயம் பேசாத, கோயட். ஹீரோல அந்த எலும்பு எத்துன்னு போய் மண்டிலே ஒரு அடிச்சடிக்கு ரத்தம்லாம் தெரியுது. இந்த ஆளு. எனவே நீங்கள் ஆள்கோ பிறகு ஒரு பிக் ஸ்டேஜ் மாஸ்டர் அல்ல, வெறும் 2ஆம் தரம் போர் வீரன். நீ என்னை ஏமாத்துவதற்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? ஹீரோ சொல்ல, என்ன ஒரு கோமாளி. ஆனால் இது என் வேலை எளிதாக்குகிறது. பிளாக் டாவை சுத்தப்படுத்த வேண்டும்.